பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும், சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வேதமறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் முத்துக்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். முத்து என்பது ஆயிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் உயிருள்ள சிப்பிக்குள், மென்மையான திசுக்களுக்குள் உற்பத்தி செய்யப்படும் பளபளப்பான கோள வடிவ இரத்தினமாகும். ஒரு முத்து உருவாவது சிப்பி ஓட்டுக்குள் மணலோ வேறு எந்த அந்நிய பொருளோ நுழையும் போது தொடங்குகிறது. மனித உடலில் ஒரு ஃபாரின் பாடி சென்றால் எப்படி நம் உடலில் உள்ள செல்கள் அதற்கு எதிரே போர் தொடுக்குமோ அப்படி சிப்பி தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சிக்கிறது. ஃபாரின் பாடி அதனை மூட சிப்பி நக்ரேவை என்று ஒருவித சுரப்பியை சுரக்கிறது. அதை இந்த ஃபாரின் பாடி மேலே சுற்றி அடுக்காக மூடுகிறது. காலப்போக்கில் அதுதான் முத்தாக உருவாகின்றன. ஒரு மைக்ரான் அளவுக்கு மெல்லிதாக இருக்கும் 5 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு இயற்கை முத்தை உருவாக்க ஒரு சிப்பிக்கு பொதுவாக குறைந்தது 24 மாதங்கள் ஆகும். ஒற்றை சிப்பி ஓட்டுக்குள் சில நேரங்களில் 8 முதல் 12 முத்துக்கள் விளையும். சிப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் முத்துக்கள் வெள்ளை, கருப்பு, சாம்பல், சிவப்பு, நீலம் மற்றும் பச்சை உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் வருகின்றன. இந்த வண்ணங்களில் பெரும்பாலானவை உலகம் முழுவதும் காணப்பட்டாலும் கருமுத்துக்கள் தெற்கு பசிபிக் பகுதிக்கு சொந்தமானவை. ஒரு நேச்சுரல் பேர்ல் அதை முற்றிலும் வடிவத்தில் இல்லாமல் சீரற்ற வடிவத்தை கொண்டிருக்கும் போது அது பரோக் முத்து என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையான முத்து மதிப்பு மிக்கவை. அமெரிக்காவின் இரத்தினவியல் நிறுவனத்தால் சான்றளிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய இயற்கை முத்து கிகா முத்து ஆகும். அதோடைய மதிப்பு என்ன தெரியுமா? சுமார் $140 மில்லியன் என்று சொல்லி கணக்கிடுகிறார்கள். இந்த நாட்களில் செயற்கை முத்து வளர்ப்பு ரொம்ப பிரபலமாகி கொண்டே வருகிறது. இது இயற்கை முத்தை போலவே உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அந்த முத்து அறுவடை செய்பவருடைய தலையீடு தேவைப்படுகிறது. பொதுவாக வளர்ப்பு முத்துக்கள் இயற்கை முத்துக்களை விட மிகவும் விலை குறைவானவை. ஏனெனில் அவை அவ்வளவு அரிதானது அல்ல. முத்துக்களின் கண்டுபிடிப்பு கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தியவை. பண்டைய காலங்களில் முத்துக்கள் அவற்றின் அழகு மற்றும் அரிதான தன்மைக்காக மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. பெரும்பாலும் செல்வம், தூய்மை, ஞானம்
இவைகளை முத்துக்கள் குறிக்கின்றன என்று நினைத்தார்கள். மேலும் அவை பெரும்பாலும் அரச குடும்பத்திற்கும் உயர்தரத்தினருக்கும் மாத்திரமே அது ஒதுக்கப்பட்டது. முத்துக்களின் அரிதான தன்மை மற்றும் அழகு கர்த்தரின் ராஜ்யத்திற்கு பொருத்தமான உருவகமாக அவற்றை மாற்றியது. பண்டைய எகிப்தியர்கள் முத்துக்களை மிகவும் மதித்து அவற்றுடன் சேர்த்து புதைக்கப்பட்டனர். முத்துக்கள் அவற்றின் வெளிப்புற அழகுக்காக மட்டுமல்ல, உடல், மனம் மற்றும் ஆன்மாவை பாதிக்கும் பல நன்மைகளை, பண்புகளை கொண்டுள்ளதாக அநேகர் நம்பினர். வேத புத்தகத்தில் முத்து என்ற பதம் சுமார் 9 முறை வருகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய ராஜ்யத்தை விலை உயர்ந்த முத்து தேடி அதற்காக என்ன விலையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்த ஒரு வியாபாரிக்கு ஒப்பிட்டும் ஊமையை பேசுகிறார். விலையேறப்பெற்ற தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அதனை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்ப்பவர்களிடம் சொல்வது முத்துக்களை பன்றிகள் முன் போடுவதற்கு சமம் என்பதை, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும் என்று மத்தேயு 7:6 இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நமக்காக உருவாகி கொண்டிருக்கும் புதிய எருசலேமின் வாசல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்தினால் ஆனது என்று வெளிப்படுத்தல் 21:21 கூறுகிறது. 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. பாருங்க, மற்ற ரத்தனங்கள் எல்லாம் அஸ்திபாரங்களாக இருக்கும் பொழுது முத்துக்கள் மட்டும் வாசல்களாக உயர்ந்தது ஏனோ? மற்ற ரத்தினங்கள் மண்ணின் அடியில் உருவாகின்றன, ஆனால் முத்து ஒரு உயிரினத்தின் மடியில் உருவாகிறது. ரத்தினங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தீட்டப்பட்டால்தான் ஜொலிக்கும், ஆனால் முத்து எதுவும் செய்யாமலே அழகாக ஜொலிக்கும். நீரின் அடியில் யாரும் அறியா வண்ணம் அமைதியாக உருவாகி அழகாக ஜொலிக்கும் முத்தை போல நாமும் அமைதியாக தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து அவர் நம்மை உருவாக்க ஒப்பு கொடுப்போமா? தகுந்த காலத்தில் அவர் உங்களை ஜொலிக்க செய்வார். ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷம் நன்றாக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ போன தடவை நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா, இந்த புது வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இட் கேன் பி எ டே ஆஃப் ஹோப், இட் கேன் பி எ டே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த டே ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா உங்களுடைய மனநிலை நல்ல அமைதியாக, காமாக, ரெகுலேட்டடாக இருக்கணும். அப்படின்னா உங்களுடைய மென்டல் ஸ்டேட் ரொம்ப மேலேயும் கீழேயும் ஃப்ளக்சுவேட் பண்ணாமல், அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன வந்தாலும், நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம ஒரு மாதிரி காமாக, ஈவனாக, சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டு, கவலைகள் வரும்பொழுது ரொம்ப டிப்பாகாமல் ஒரு கிளாரிட்டி மைண்டுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருந்தோன்னா நம்மளுடைய டெசிஷன்ஸ் நல்ல டெசிஷன்ஸாக இருக்கும், அட்லீஸ்ட் பெட்டர் டெசிஷன்ஸாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி பெட்டர் டெசிஷன்ஸ் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும். நம்மளுடைய டே ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்த்து கிரகித்து அது மேக்ஸிமைஸ் பண்ணுறது அந்த பொட்டென்ஷியல் கூட இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் இருக்கணும்னா அதை எப்படி பண்ணுறது? இது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக எந்நேரமும் இருக்காது. எல்லாருக்குமே வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் ஹெல்ப் சீக் பண்ணுறதுக்கு தயங்காதீங்க, வெட்கப்படாதீங்க. ஐயோ, நான் கவுன்சிலிங் போனேன்னா யாரும் தெரிஞ்சிருமோ, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு தயங்காதீங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிங்கனாலும் தெரப்பி பண்ணிங்கனாலும் உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது உங்கள் ரெசிலியன்ஸ் கூடும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு புயல் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற பலன் உங்களுக்கு கூடும். அதுதான் ரெசிலியன்ஸ். அப்புறம் அந்த மாதிரி ரெசிலியன்ஸோடு நீங்கள் உங்கள் நாளுக்குள்ளே போகும்போது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூடும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுற பொட்டென்ஷியல் இருக்கும். லைஃப் டிஃபிகல்ட் ஆகும்போது உங்களுடைய எபிலிட்டி டு பிவட், அதாவது ஒரு சூழ்நிலை கஷ்டமாக வரும்போது அதை மாற்றி, இல்லைன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸையோ இல்லைன்னா நீங்கள் செய்கிறதையோ
மாற்றி உங்களுடைய லைஃப்பையோ மாற்றி நீங்கள் வேறு மாதிரி ஒரு டைரெக்ஷனில் போய் அந்த டைரெக்ஷனில் நீங்கள் நல்லா பண்ணுற எபிலிட்டி வந்து கூடும். அதனால் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்குறதுக்கோ இல்லைன்னா தெரப்பி பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கவுன்சிலிங் எதுவும் பண்ணுறதுக்கோ தயங்காதீங்க. அதில் ஒரு ஸ்டிக்மாவும் இருக்கக்கூடாது. இப்போது தெரப்பி நீங்கள் யோசித்தீங்கன்னா ப்ராட்லி ஸ்பீக்கிங் டாக்கிங் தெரப்பீஸ் வந்து ஒரு பகுதி, சொமேட்டிக் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு பகுதி. இன்னொன்று வந்து ப்ராசஸிங்க்கு இருக்கிற தெரப்பீஸ், அது வேறு தனியாக. இன்னொன்று வந்து நியூரோ மாடுலேஷனுக்குன்னு இருக்கிற வேறு மாதிரி தெரப்பீஸ். அந்த எல்லா விதமான தெரப்பீஸும் நான் உங்களுக்கு அடுத்த ஃபியூ செஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காமனஸ்ட் வந்து டாக்கிங் தெரப்பி. இப்போ டாக்கிங் தெரப்பிலேயே நிறைய விதமான தெரப்பிகள் இருக்குது. நீங்கள் சிம்பிளஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கவுன்சிலிங். இப்போ கவுன்சிலிங் போனீங்கன்னா இன்னொருத்தவங்க கூட பேசுகிறீங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க, அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக அவங்க வந்து வெளியேருந்து உங்கள் சூழ்நிலையை பார்த்து ஆப்ஜெக்டிவாக உங்களுக்கு அதை அவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுக்க முடியும். பிறகு அவங்க உங்களுக்கு நிறையா டிப்ஸ் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆங்ஷியஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு டிப்ரெஷன் வர்ற மாதிரி இருக்குது, ரொம்ப சேடாக கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அவங்க டிப்ஸ் கொடுக்க முடியும். இன்னொரு காமன் டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் வந்து இதை கேள்விப்பட்டிருக்கலாம். இது வந்து சிபிடின்னு சொல்லுவாங்க, காக்னைட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. பிறகு வேறு என்னெல்லாம் டாக்கிங் தெரப்பிஸ் இருக்குதுன்னா ஆக்செப்டன்ஸ் தெரப்பி இருக்குது, மைண்ட்ஃபுல்னஸ் தெரப்பி இருக்குது. அது டாக்கிங்கும் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸும் சேர்ந்த ஒரு மாடல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது தெரப்பியில். ஸோ இதெல்லாம் என்னதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் எந்த தெரப்பி பெஸ்ட் சூட்டடாக இருக்கும், அது எப்படியெல்லாம் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். ஏன்னா நேராக பார்த்து பேசி தெரப்பி பண்ணலாம், ஆன்லைனில் தெரப்பி பண்ணலாம், அவங்க தெரப்பிஸ்ட் ஆன்லைன் பார்த்து. அப்புறம் இப்போ நிறைய ஆப்ஸ் கூட இருக்குது. ஆப்ஸை வச்சு கூட நீங்கள் பேசிக் திங்ஸ் வந்து பண்ண முடியும். அது வந்து ரொம்ப பர்சனலாக இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அடுத்த செஷனில் ஏதாவது ஒரு தெரப்பியை பற்றி நம்ம பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் எங்களுக்கு முன்பாக நீர் செல்லும் ஆண்டவரே. எங்கள் வழிகளை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கர்த்தாவே எங்களுக்கு பலன் கொடுத்து கர்த்தாவே நாங்கள் திரும்பமாக எழும்பி நின்று கர்த்தாவே முன்னாக போக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை நீர் சந்தித்தருளும் ஆண்டவரே. இதை கேட்கும் யாருக்கும் ஆண்டவரே தெரப்பி தேவைப்பட்டால் கர்த்தாவே அதை பயன்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை தாரும். யாரிடம் போகணும், எப்படி இதை ஆக்சஸ் பண்ண வேண்டும் என்பதை காட்டும் ஆண்டவரே. கரெக்டான தெரப்பிஸ்ட்க்கு நீர் நடத்தி செல்லும் ஆண்டவரே. நீர் அவர்களோடு பிரசன்னராக இருந்து அந்த நேரத்தில் கர்த்தாவே ஒரு ஹீலிங் டைமாக நீர் அதை மாற்றி கர்த்தாவே நீர் அவர்களை ஹீல் பண்ணும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தெரிகிறோம். எங்களை நீர் பலப்படுத்தும், குணப்படுத்தும். முன்னாக போக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பெண்ணின் அழகை காணும் பொழுது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மாமிச இச்சை விபச்சாரத்திற்கும் கொலைக்கும் வழிநடத்தியதை வேதாகமம் நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து காட்டுகிறது. இன்றைய நாளிலே பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இப்படிப்பட்ட செய்திகளை அதிகம் காண முடிகிறது. உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்ற 3வது நபர், பெயர் குறிப்பிடப்படாது தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான் என்றும் அவள் பத்சேபாள் என்றும் மத்தேயு 1:6, 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:24 மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். பத்சேபாளை குறித்து வேதாகமத்தில் 2 சாமுவேல் 11:2-3, 12:24, 1 ராஜாக்கள் 2:13 முதல் 19, 1 நாளாகமம் 3:5 காணலாம். முதலில் பத்சேபாளை குறித்து. பத்சேபாள் ஒரு இஸ்ரேலிய பெண், எருசலேம் நகரவாசி. பத்சேபாளின் பெயர் 11 முறை வேதாகமத்தில் இடம் பெற்றுள்ளது. பத்சேபாள் என்றால் பிரமாணத்தின் மகள், ஆணியின் மகள் அல்லது 7ஆம் மகள் என்றும் அர்த்தம். அவள் வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள் என்று வேதம் நமக்கு அறிமுகம் செய்கிறது.
பெண்ணின் அழகு தன்னையும் பிறரையும் பாவம் செய்ய தூண்டும். அதற்கு இடைஞ்சலாக இருப்போருக்கு தீங்கு விளைவிக்கும். கொலை கூட செய்ய தூண்டும். வேதாகமத்தில் அழகான, சௌந்தரவதியான, ரூபவதியான பெண்கள் பட்டியலில் பத்சேபாலும் குறிப்பிடப்பட்டுள்ளாள். அழகினால் ஆபத்து உண்டு. கண்களின் இச்சைக்கு உட்பட நேரிடும். முதலாவது, அழகினால் தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்து வரும். சாராளுக்கும் ரெபேக்காவிற்கும் அழகினால் ஆபத்து வந்தது. ஆதியாகமம் 12:15 சாராள் பார்வோனுடைய அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டாள். ஆனால் தவறு நடக்கும் முன் அவளை திருப்பி அனுப்பிவிட்டான். ஆதியாகமம் 20:2 கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி அவளை அழைப்பித்தான். தேவன் அபிமலேக்குடன் சொப்பனத்தில் பேசினார். அவன் சாராளை கடிந்து கொண்டு அனுப்பி வைத்தான். ஆதியாகமம் 26:8 பெலிஸ்தியரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஈசாக்கு தன் மனைவி ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருப்பதை கண்டு அவள் ஈசாக்கின் மனைவி என்றறிந்து தானும் தன் ஜனங்களில் யாரும் தவறு செய்யாதபடி காத்து கொண்டான். இரண்டாவது, அழகினால் மேட்டிமை வரும். தன்னைத்தானே ரசிப்போர் உண்டு. அதனால் தான் அழகாயிருக்கிறோம் என்று மன மேட்டிமை ஏற்படும். அழகு பிறரை தன்பால் ஈர்க்கும். எசேக்கியேல் 28:17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று என்று கூறுகிறது. மூன்றாவது, அழகு பொய் சொல்ல வைக்கும். ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கள் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னார்கள். ஆனால் தங்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஆபத்தை வருவித்து கொண்டனர். பொய் நம்பிக்கையை அழித்துவிடும். மனதளவில் பாதிப்பை உண்டு பண்ணும். உறவை இழக்கச் செய்யும். நினைவுகளை சிதைக்கும். நான்காவதாக, அழகு பிறருக்கு கேடு விளைவிக்கும். புற அழகு கேடு என்று வேதாகமம் கூறுகிறது. அழகு தற்பெருமை, மிகைப்படுத்திக் கொள்வது, வீண் பெருமை மற்றும் பகட்டை உருவாக்கும். பகட்டு என்பது தோற்றம், உடைமைகளில் வீண் பெருமை கொள்வது. கர்வம் போன்ற உணர்வுகள் வெளிப்படும். சோதனைகளையும் இச்சைகளையும் உருவாக்கும். கவன சிதைவு ஏற்பட்டு தேவனோடு உள்ள தொடர்பு, ஐக்கியம் குறையும். ஐந்தாவதாக, கொலை செய்ய தூண்டும். இடைஞ்சலாக இருப்பவரை அப்புறப்படுத்தி அழிக்க தூண்டும். தாவீது திட்டமிட்டு உரியாவை கொலை செய்தது போல மகன் சாலமோனும் தன் சகோதரனை, தாவீதின் மற்றொரு மனைவியின் மகனை கொலை செய்தான். இரண்டாவது, பத்சேபாளின் தவற்றின் காரணம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாப்பையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். இரண்டாவது, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். மூன்றாவது, அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். பத்சேபாளை கண்டதும் மாமிச இச்சைக்கு உட்பட்டான். ராஜ அரண்மனையிலிருந்து உப்பரிக்கையிலிருந்து பார்த்தால் தன் குளியலறை தெரியும் என்பது பத்சேபாளுக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்து வலை விரித்திருப்பாளோ அல்லது எதிர்பாராது எதேச்சையாக நடந்த ஒன்றாக இருந்திருக்குமோ? ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயை கண்டான். கண்டதும் அவளை அழைத்து வர ஆள் அனுப்பினான். மாமிச சிந்தை மரணம் என்று ரோமர் 8:23 கூறுகிறது. ராஜாவிடமிருந்து அழைப்பு என்றதால் போருக்கு சென்ற தன் கணவன் உரியாவை குறித்த செய்தி ஏதாவது இருக்கும் என்று எண்ணி சென்றிருக்கலாம். ஆனால் தாவீதிடம் சென்ற பொழுது அவனது எண்ணத்தை அறிந்த பின்னும் தாவீது தன்னுடன் சேர எந்த மறுப்போ எதிர்ப்போ பத்சேபாள் தெரிவித்ததாக தெரியவில்லை. சூழ்நிலைகள் கட்டாயப்படுத்தும் போது பெண் என்பவள் தலையாட்டி பொம்மையாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பத்சேபாள் தன் கற்பை துளைத்து விட்டாள். 127 நாடுகளுக்கு அரசனான அகஸ்வேரு ராஜாவின் மனைவியும் மகாராணியுமான வஸ்தி தன் கணவனால் அழைக்கப்பட்ட போது தன் கணவனுக்கு மட்டுமே உரித்தான தன் சௌந்தரியத்தை குடித்து வெறித்தோர் மத்தியில் காட்சி பொருளாக்க விரும்பாது அவள் ராஜாவின் ஆணையை மீறி வராது இருந்து விட்டாள். இரண்டாவது, யோசேப்பு பாவத்திற்கு விலகி ஓடினான். மூன்றாவது, ஆனால் தாவீது தன் மாமிச இச்சையை வெளிப்படுத்திய போது பத்சேபாள் பணிந்து பாவத்திற்கு உட்பட்டாள். இவ்விதமாய் தன் புருஷனுக்கு துரோகம் இழைத்தாள். உள்நோக்கம் எதுவும் இல்லை என்றால் எப்படியாவது தன் கற்பை காப்பாற்றி கொண்டிருக்கலாம்.
மேல் அதிகாரிகளின் விருப்பத்திற்கு அடிபணிந்தால் நம் வாழ்விலும் நம் சந்ததியர் வாழ்விலும் பாபத்தின் சாபம் தொடர்ந்து வரும். கண்ணியமுள்ள பெண்கள் இதற்கு எதிர்த்து நிற்பர். கணவன் உரியாவிற்கு மாத்திரம் மனைவியாய் இருப்பதை விட ராஜாவின் பல மனைவிகளுள் ஒத்தியாய் இருப்பது பத்சேபாளுக்கு நலமாய் தோன்றி இருக்கலாம். 1 ராஜாக்கள் 1:29 படி அவளுக்கு பிறக்கும் குமாரனுக்கு அரியணை அளிக்கப்படும் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு இறங்கி இருக்கலாம். பத்சேபாளின் இணக்கம் கணவன் உரியாவின் உயிரை பறித்து விட்டது. பத்சேபாள் தவற தாவீதும் ஒரு காரணம். முதலாவது, எல்லோரையும் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டு தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். கடமை தவறினான். அரமனையில் இருந்து விட்டான். கடமையின் வழியில் தான் கர்த்தரின் தரிசனத்தை வாழ்வில் காண முடியும் என்று வேதாகமம் கூறுகிறது. வேலையற்று இருந்தோம் என்றால் சத்துரு இடை கட்டுவது நிச்சயம். இரண்டாவதாக, சாயங்காலத்தில் தன் படுக்கையிலிருந்து எழுந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. சாயங்காலம் தூங்கும் நேரம் கிடையாது. வேலை இல்லாததால் நேரம் கெட்ட நேரத்தில் படுத்திருந்தான். வேலை இல்லாததால் உப்பரிக்கையில் உலாத்தி கொண்டு இருந்தான். பார்க்க கூடாததை பார்த்தான், நினைக்க கூடாததை நினைத்தான், செயலாற்றினான். அவனும் வாழ்க்கையில் தவறி பத்சேபாளும் தவற காரணமானான். மூன்றாவது, பாவம் எப்படிப்பட்டது? பாவம் கர்ப்பம் தரித்து உருப்பெற்று பின் விளைவுகளை ஏற்படுத்தும். யாக்கோபு 1:14-15 அவனவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று கூறுகிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று உறுதிப்பட கூறுகிறது. இச்சையோடு பார்த்தாலே விபசாரம் செய்தாயிற்று என்று வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 5:27-28 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. அழகாய் இருப்பது அவள் தவறல்ல, ஆனால் கவனக்குறைவாகவோ மாமிச இச்சையோடோ இருக்கக்கூடாது. பத்சேபாளை இச்சையோடு கண்டபோதே தாவீது அவளுடன் விபச்சாரம் செய்தாயிற்று. திருமணம் ஆனவள் என்று தெரிந்த பிற்பாவது சாத்தானின் திட்டத்திற்கு துணை போகாதிருந்திருக்கலாம். நான்காவது, பாவம் உருப்பெற்று பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்தது. பத்சேபாள் கர்ப்பம் தரித்திருக்கிறேன் என்ற செய்தி அனுப்பினாள். தாவீது தன் அடுத்த அடியை எடுத்து வைக்க இச்செய்தி தூண்டியது. தாவீது தன் பாவத்தை மறைக்க பத்சேபாளின் கணவனை போர்க்களத்திலிருந்து அழைத்து அனுப்பினான். கணவன் வீட்டிற்கு வந்தால் மனைவியுடன் நேரம் செலவிடுவான். அது தன் பாவத்தை மறைக்க உதவும் என்று தாவீது கணக்கிட்டான். உரியா தன் வீட்டிற்கு செல்ல உத்தரவிட்டான். ஆனால் உரியா அக்கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. 2 சாமுவேல் 11:9 ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். வீட்டிற்கு போகாதது என்ன என்று தாவீது கேட்டபொழுது உரியா கடமை உணர்வு மிக்கவனாய் பதில் கொடுத்தான். பதிலை கேட்ட தாவீது மற்றொரு திட்டம் வகுத்தான். தன்னுடன் சாப்பிடவும் குடிக்கவும் அழைத்தான். அதுவும் தோல்வி கண்டது. மீண்டும் மற்றொரு திட்டம். இத்திட்டம் வெற்றி கண்டது. உரியா செத்தான் என்று 2 சாமுவேல் 11:17 கூறுகிறது. தாவீது தனது பாவ செய்கையை மறைக்க திட்டத்தின் மேல் திட்டம் தீட்டி பாவத்தின் மேல் பாவம் செய்து ஒன்றுமறியா கடமை உணர்வு மிக்க உரியாவின் உயிரை தாவீது அழித்து விட்டான். 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று கூறுகிறது. வாழ்க்கையில் அதிக கவனம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். பாவம் செய்யும் போது அது தித்திக்கும், பின்பு அது கசப்பை தரும். என்ன நடந்தாலும் பாதிப்பு பெண்களுக்குத்தான். சகோதரிகளே, விழிப்புடன் இருங்கள். பரிசுத்தமாய் உங்களை காத்து கொள்ளுங்கள். மற்றவர்களை இடரல் அடைய செய்து நீ வாழ்வில் விழுந்து போகாதே. கற்பை இழக்க காரணமாகாதே. தவறி போக சந்தர்ப்பம் வரும்பொழுது நீ யாருடைய பிள்ளை என்பதை நினைவு கூர்ந்திடு. பெண்களாகிய நாம் முதலில் தேவனுக்கும், திருமணம் ஆனவர்கள் புருஷனுக்கும், திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருக்கும் மட்டுமே சொந்தமானவர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று கட்டளை கொடுத்தாரே. பரிசுத்தத்தை காத்து கொள்ள துணிச்சலாக செயல்படுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோட நடக்க வேண்டிய புனித பயணம். தினமும் இயேசுவோடு நடக்க வேண்டும். கிறிஸ்துவில் நாம் முன் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வில் நாம் அனுதினம் வளர்ந்து பெருகி பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கட்டளையிட்டு தருவாராக. இன்றைய நாளிலே பத்சேபாளை குறித்தும்
பத்சேபாளின் தவற்றின் காரணம் என்ன? பாவம் எப்படிப்பட்டது? பாவம் உருப்பெற்று பாவத்தின் மேல் பாவம் செய்ய வைத்தது என்பதை பத்சேபாளின் வாழ்க்கை மூலம் அறிந்து கொண்டோம். தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று இரவு 8 மணிக்கு நம்பிக்கை டிவியில் காணத் தவறாதீர்கள். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் பத்சேபாளை குறித்து தியானிக்க உதவி செய்தீர். நன்றி ஐயா. பத்சேபாளின் வாழ்க்கை எங்களுக்கு எச்சரிக்கையாக கொண்டு பாவத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கவனமுடன் வாழ எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் கோயம்புத்தூர் வட்டாரம் நடத்தும் மேற்கு தமிழக மாநில முகாம். நாள் ஜனவரி மாதம் 16, 17 மற்றும் 18 பொங்கல் விடுமுறை தினங்கள். நேரம் 16ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 18ஆம் தேதி மதியம் 2 மணி வரை. இடம் பெத்தானி ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், டஸ்கர் வுட்ஸ், ஆனைக்கட்டி, கோவை. சிறப்பு செய்தியாளர்கள் சகோதரன் பி. செல்வராஜ், சேர்மன், விஸ்வவாணி நெட்வொர்க், ஹைதராபாத் மற்றும் அருள் திரு முனைவர் வில்சன் ஞானகுமார், நிர்வாக இயக்குனர், விஸ்வவாணி, சென்னை மற்றும் சகோதரன் சுரேஷ் மர்காஷிஸ், விஸ்வவாணி, சென்னை ஆகியோர். இவர்களோடு மணிப்பூர் மற்றும் சிக்கிம் மாநில வடகிழக்கு ஊழியர்கள் பணித்தளங்களை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள். குடும்பமாக பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். மேலும் தகவல்களுக்கு திரையில் காணும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆழம் செல்ல ஆண்டவர் அழைக்கும். உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களுக்கு திரையில் காணும் எண்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காத்திடு